प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठिताम् आविरामि ददामि तं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम् ॐ भद्रं नो अपि वातय मनः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितै यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न भूषा विश्ववेताः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ॐ ब्रह्मार्पणं वेदातिपूर्वं यो वै वदांस प्रहणोति तस्मै तहुं देवमात्मबुद्धिप्रकाशं
முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பேஜ் நம்பர் 17. ஓம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச சத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ ருத்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜான கணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. பக்கம் 29. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம் பஷ்யன்னாத்மனி மாயயா பகரிவோ பூதம் யதா நித்ரயா யஸ் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்மயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங்நிர்விகல்பம் புனः மாயா கல்பிததேசகாலகலனா வைச்சித்ர்யசித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யபிமகா யோகீ வயஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கார்பார்த்தம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசச யோ போதயத்யாஸ்ரிதான் யத் சாக்ஷாத் கரணாத் பவேத்ன
புனராவிருத்திர்பவாம்போனிதௌ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நானாசித்ரகடோதரஸ்திதமஹா தீபப்பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்யது சக்ஷுராதிகரண் துவாரா பகிஷ்பந்ததே ஞானாமீதி தமேவ பாந்தமனுபாம் ஏதத் சமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே பிராணமபி இந்திரியாண்யபி சலாம் புத்திம் ச சூன்யம் விதுகு ஸ்ரீ பாலாந்தஜடோ மாஸ்த்வமகமிதி பிராந்தாபிருஷம் வாதினஹ மாயாசக்திவிலாசகல்பிதமஹ வியாமோகசம்ஹாரிணே ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இப்போ பேஜ் நம்பர் 87 சொன்ன பிறகு திருப்பி சொல்லுவோம். நவ்யதஹ அஸ்ருதேஹே அஸ்திதோ கௌணி அசம்பவாத் சப்தாச்ச ஸ்யாச்ச ஏகஸ்ய பிரம்ம சப்தவத் பிரதிஜ்ஞா ஆனிஹி அவ்யதிரேகாச்ச சப்தேப்யஹ யாவத் விகாரம் து விபாகோ லோகவத் ஏதேன மாதரிஷ்வா வியாக்யாதஹ அசம்பவஸ்து சதஹ அனுபபத்தேஹ தேஜோதஹ ததா ஹ்யாஹஹ ஆபஹ பிருத்திவி அதிகாரரூப சப்தாந்தரேப்யஹ தத் அபித்யானதேவது தல்லிங்காத் சக விபர்யேனது க்ரமஹ அத உபபத்யேச்ச அந்தரா விஜ்ஞானமனசி க்ரமேண தல்லிங்காதிதி சேன்ன அவிசேஷாத். ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஆரம்பிக்க வேண்டியது அடுத்தது 16வது சூத்திரம். சராச்சர வியபாஸ்ரயஸ்து ஸ்யாத் தத் வியபதேசோ பாக்தஹ தத் பாவபாவித்வாத். சிலருக்கு அதிர்ஷ்டம் இந்த பக்கம் பாரு, குழந்தைங்களா தள்ளி வாங்க, எல்லாம் தூரம் பின்னாடி போயிடுங்க, எல்லாரும் பின்னாடி கூட்டிட்டு எல்லாம் பின்னாடி போயிடு. அந்த அக்காவோட அங்கே போயிடுங்க, பின்னாடி கூட்டிட்டு. என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னா, நேத்திக்கு வர வேண்டிய ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க டீச்சர்ஸ். யாரெல்லாம் வந்திருக்கீங்க கை தூக்குங்க. ஜானகி பின்னாடி போனோம், அவங்க 3 பேரும் முன்னாடி வரணும். சாமானிய விஷயம். இந்த பக்கம் நகத்து, உன் சேர நகத்து நகத்து, அக்கம் பக்கம் பாரு. அப்படியே உட்காந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க.
ஒருத்தர் போய் கூட்டிட்டு வாங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்துடு சொல்லு. ஆமாம், தட்டோடு எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லு. அதனால் அவளுக்கு சில சமயம் நமக்கு அங்கே யார் வர கேப் இல்லாமல் இப்போ என்னன்னா டீச்சர்ஸ்லாம் ராமருக்கு பதிலாக கிருஷ்ணருக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரி, எனிஹாவ் எது நடக்கிறதோ அது நடக்கும். ஆனால் கூட நீங்கள் ரொம்ப லக்கி பர்சன்ஸ், மற்றவங்கள விட லக்கி பர்சன். எப்படின்றத அப்புறம் சொல்கிறேன். இப்போ விஷயத்துக்கு போவோம், சப்ஜெக்ட் போவோம். நம பரம ரிஷிபியோ நம பரம ரிஷிபியா. ஓம் யோகா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகணோதி தஸ்மை தகும்கதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஸ்ரீ குருபியோ நமஹ. அனிர்வாச்சிய அவித்யா திவித யசஸ்சீவஸ்ய பிரபவதோ விவர்த்தா யஸ்யைத தே வியத நில தேஜ ஆப புவனயஹ யதஸ்ச பூ விஸ்வம் சரம் அச்சரம் இச்சாவசமிதம் நமாமஸ்தது பிரம்ம அபரிதமித சுக ஞானம் அமிர்தம். அப்படி பாமிதி சொல்றார். என்ன அர்த்தம், பொருள் என்ன அப்படின்னா, அனிர்வாச்சியமா இருக்கிறது. அனிர்வாச்சியம்னா அதை விளக்கி சொல்லிட முடியாது. ஆனால் சொல்லிட முடியாததுக்காக அது இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இருக்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு விஷயம். அங்கே யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுங்க. ராதிகா கைட் பண்ணுங்க. இங்கே வச்சுட்டு சொல்லுங்க. அப்போ ஒரு விஷயம் இருக்கணும். என்ன பாரு சௌமியா, என்ன பாரு, லைஃப்பில் டைவர்ஷன் வரும். அப்போ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லணும். டேபிள் இருக்கு அப்படின்னா அது கரெக்டு, இருக்கு, இருக்கிறத சொல்கிறோம். டேபிள் இருக்குன்னு சொல்ல முடியாது, டேபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் பைத்தியமாக இருக்குல்ல. அப்படி பேசினா அதுக்கு பேர் அனிர்வச்சனீயம். ஓகே, அந்த சேர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க, வாலண்டியர்ஸ். ஓகே, நீ உட்காரு, மற்றவங்களாம் உட்காரு, சக்தி உட்காருங்க, இந்த கார்த்தி உட்காரு, 2 பேர் போகும், மற்றவங்களாம் இங்கே கவனிங்க. அப்படியே டீச்சர்ஸ் எல்லாம் இந்த பக்கம். பின்னாடி சேர்ஸ்லையும் உட்காந்துக்கலாம். இல்லை, இந்த 3 சேர் அப்படியே. ராதாகிருஷ்ணன்ஜி, நீ கணேஷ, ராஜகணேஷ் கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி, 3 பேரும் முன்னாடி வாங்க. அப்படியே சேரில் உட்காந்து. சேரில் உட்கார முடிஞ்சவங்க சேரில் உட்காருங்க, முடியாதவங்க கீழே உட்காந்துங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி. போகிற செகண்ட் ரோ கொஞ்சம் முன்னாடி வாங்க. அவ்வளோதான். பகவான் வியாச பகவான் முடிவு பண்ணிட்டார், என்னுடைய பிரம்மசூத்திரத்துக்கு நான் நிறைய பேரை கூட்டிகிட்டு வருவேன். அது என்ன, ராமருக்கு மாத்திரம் ஓர வஞ்சனை 1500 சீரு கொடுத்து அவரை மாத்திரம் பாராட்டுறீங்க. கிருஷ்ணருக்கும் கூட அதுக்கு பாத்தியம் உண்டு. அப்படி சொல்லி இந்த குரூப் நேத்திக்கு வர வேண்டிய குரூப் இன்னைக்கு வந்துட்டாங்க. அவரா பெருமாள் சாதிச்சுப்பார் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. அந்த மாதிரி சாதிச்சுக்கிறாங்க. நேத்திக்கு வந்த குரூப்பு
இன்னைக்கு கிளாஸ் வரணும், அது ஒரு பெரிய குரூப் கட்டடிச்சுட்டு போயிடுச்சு நேற்றுக்கு வந்த கலைப்பில். அதை காம்பன்சேட் பண்ண, இதுதான் உலகத்தில் காம்பன்சேட்டு எப்பயுமே சமமாக படுத்திகிட்டே இருக்கும். புரியுதா? இதுதான் விசேஷம். ஓகே, நம்ம விஷயத்துக்கு அப்போ அனிர்வாச்சியம் என்ற ஒரு சொல்லு, அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் அனிர்வாச்சியம். மற்றும் அடுத்து அவித்யா. அவித்யா கொஞ்சம் சொல்லலாம், அது வந்து வித்யா இல்லாதது. அவித்யா அஜ்ஞானம். நம்ம தமிழ் வார்த்தையில் சொன்னோம்னா அறியாமை, இக்னரன்ஸ். இது ரெண்டும் எதுவோ அந்த இரண்டு மூலியமாக நல்லா கவனிச்சுக்கங்களேன். அந்த அனிர்வாச்சனியம் என்ற மாயையும் அவித்யா என்ற ஒரு காரணத்தும் ரெண்டும் சேர்ந்து இரு கரணங்களில் மூலமாக இதுக்கு சப்ஸ்டன்ட். இப்போ இது சீரெல்லாம் வச்சிருக்கா பாருங்க, வந்துருக்குல்ல, இதுக்கு பேர் சப்ஸ்டன்ட். சம்ஸ்கிருதத்தில் வந்து திரவியம், தமிழில் வந்து பொருள். நம்ம ரிச்சுவல்ஸ் வேர்டு வந்து சீர். அப்போ இந்த மாதிரி பொருள்கள்லாம் வந்து மொத்த பொருள்களும் இந்த ஹோல் பிரபஞ்சமும் சிருஷ்டி முழுக்க வந்திருக்கிறது. அதுக்கு சப்ஸ்டன்ட் என்ன, அதுக்கு சப்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இந்த ரெண்டு விஷயந்தான். ஒன்று அனிர்வாச்சியம், இன்னொன்று அவித்யா. அறியாமையினாலேயும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு மாயை என்ற ஒரு வஸ்துனாலையும் தோற்றுவிக்கப்பட்டது இந்த சிருஷ்டி ஜகத். அப்படியே வந்து இந்த பக்கம் அப்புறம் எடுத்துக்கலாமா, மீதிலாம் அப்புறம். அந்த சிருஷ்டி, மொத்த சிருஷ்டி இருக்கிற மாதிரி இருக்கிறது. அப்போ சிருஷ்டினா என்ன? லெஃப்டில் வா சசி, சச்சி உனக்கு லெஃப்டில் வா, இல்லைவா? அவ சௌமியா ஒட்டி வைக்கிறா. அப்போ சிருஷ்டி, சிருஷ்டினா படைப்பு. படைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கிற மாதிரி இருக்குன்னா நகை மாதிரி, நகை வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. பானை மாதிரி, பானை இருக்கா? இருக்கு. பானை இல்லையா? ஃபேனெல்லாம் பார்க்காத, என் பானையை பாரு. அம்மினே, உங்கள் பசங்களை மாத்திரம் மிரட்டுறிய நீ. இங்கே பாருங்க, பசங்களை மிரட்டுறீங்களா? இங்கே பாரு, நான் டீச்சர் சொல்கிறத கேளு அப்படின்னு. இப்போ நான் டீச்சர், நீங்களா ஸ்டூடெண்ட்டு. அந்தந்த ஏரியாவுக்கு போனால் அவங்கவுங்க கஷ்டம் தெரியும். இப்போ டீச்சர்ஸ் மாத்திரம் சொல்லுங்க, பானை இருக்கா இல்லையா? இருக்கு. பானை இல்லையா? இருக்கிற பானையே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, இப்போ பானைக்கு வெயிட்டா இல்லை களிமண்ணுக்கு வெயிட்டா? மீதி புதுசாக இருக்கு, பழசாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த வெயிட் இருக்க, பானைக்கு ஒரு வெயிட் இருக்கு இல்லையா, அது களிமண்ணை சார்ந்ததா இல்லை பானையை சார்ந்ததா? களிமண்ணுக்கு தான் சார்ந்தது. இந்த களிமண் 5 கிராம் இருந்துன்னா பானையும் 5 கிராம் தான் இருக்கும். ஆனால் அந்த 5 கிராம் சப்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பானை சார்ந்ததா இல்லை களிமண்ணை சார்ந்ததா? பானை சார்ந்ததா? களிமண்ணு கிடையாது. களிமண்ணுக்கு வெயிட் கிடையாது, களிமண்ணுக்கு தான் வெயிட். அப்போ பானைக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. கிளாப் பண்ணுங்க. உருவம் மாத்திரம்தான் இருக்கு,
பானைன்னு ஒன்று சொல்கிறோம், நாமம் இருக்கு, நாம ரூபம். புரியுதா? அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. ஆனால் வெயிட்டெல்லாம் அதுக்கு களிமண்ணுக்கு. அப்போ இந்த பானை என்ன சொல்லலாம்? இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். களிமண்ணோட சேர்ந்திருந்தா இருக்கு, களிமண்ணை நீக்கிட்டா அது நாம ரூபந்தான், வெறும் பேரு தான். அதுக்கு பேர் அநீர்வச்சனீயம். இந்த பானையில் இப்படி சொல்லிட்டா பரவாயில்ல, மொத்த ஜகத் உலகம் எல்லாமே அநீர்வச்சனீயம். அநீர்வச்சனீயம்னா என்ன? விளக்க முடியாது, அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அப்படிப்பட்டது எதுவோ அதிலிருந்தும் அவித்யா, இக்னரன்ஸ், அறியாமை, அந்த அறியாமையிலிருந்து வந்திருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் படைப்பு. அப்ப டீச்சரோட தொழில் என்ன? ஆசிரியரோட தொழில் என்ன? ஆசிரியரோட தொழில் என்ன? இந்த ரெண்டு விஷயத்துல ரெண்டு விஷயம் சொன்னல. அவித்யா, அவித்யாவை நீக்கிறது தான் டீச்சரோட தொழில். இன்னும் தெளிவா சொன்னா இக்னரன்ஸை நீக்கிறது தான் டீச்சருடைய தொழில். இன்னும் கரெக்டா சொன்னா அவனுடைய அறியாமை இருக்க, 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பாடத்தில் இருக்க மேத்தமெட்டிக்ஸ் தெரியாத இக்னரன்ஸை தெரியப்படுத்துறது எதுவோ அதுக்கு பேரு டீச்சிங், அறியாமை. சப்போஸ் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோ, அதில் ஒரு பெரிய விசேஷமே இல்லை. யாருக்கு இக்னரன்ஸ் இருக்கிறதோ, அறியாமை இருக்கிறதோ, சொன்னாலும் புரியலையோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க தான் டீச்சர். டக்குன்னு சொன்ன உடனே கற்பூரம் மாதிரி பற்றிட்டான் பாரு, அது இருக்கு பாரு, நீ உயிரை வாங்குற, நீ உனக்கு படிப்பால் குடிச்சிட்டு வரணும், அது டீச்சர் கிடையாது. அது சம்பளத்துக்கு இது மேய்க்கிறது. நம்ம பிரியா மேயர் மாதிரி புரியுறதான்? அந்த மாதிரி. அப்போ டீச்சரோட தொழிலே என்னன்னா இக்னரன்ஸ் நிற்கிறது. அப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், சும்மா விசிட்டிங். ஒரு 4-5 பொண்ணுங்க இங்கே வாடி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கு செம்ம இது, கிட்னியில் ப்ராப்ளம், இதில் ப்ராப்ளம், அதில் ப்ராப்ளம், அதெல்லாம் ஸ்டூடெண்ட்டை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்குங்க. நான் அந்த பக்கம் போயிட்டேன், இங்கே வாடி என்ன அவன் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, காம்ப்ளிகேட்டட் கேஸான். அது ரைட்டாக ராங்கானா ஒரு சைடில் ரைட்டாக இருக்கும், இன்னொரு சைடில் ராங்காக இருக்கும். அவங்க படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. காம்ப்ளிகேட்டடாக இந்த மாதிரி ரேர் கேசஸ் கிடைக்கும். அந்த கேஸை ஸ்டடி பண்ணிட்டான், அவங்களுடைய டாக்டர்ஸ் வரும்போது அந்த கேஸுக்கு வைத்தியம் பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய கிளாஸ் ரூமில் ரொம்ப மக்கு ஸ்டூடெண்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு தெய்வம். புரியுறதா? நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 20 வருஷமா ஒரே விஷயத்தை தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இந்த என்ன சிருஷ்டி? ஆகாசம், வாயு, அக்னி, ஜல அண்ட் புவனம், இந்த உலகம் ஆகிய பஞ்சபூத தோற்றங்களாகவும் மற்றும் மேல் கீழ் லோகங்களாகிய தோற்றங்களாகவும் பிரகாசிக்க செய்யும் அபரித சுகம் அமிர்தத்தை அளிக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தை நான் வணங்குகிறேன். அப்படி பாமதி இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்கார். அழகான ஸ்லோகம். அதனால் இதை எழுதிட்டு வந்தேன். சப்ஜெக்டுக்கு சம்பந்தமாக இல்லையான்னு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். பிரம்மசூத்திரத்துடைய பிரதிஜ்ஞா, உறுதிமொழி என்ன? சதுசூத்திரத்தில் சொல்கிறது. முதல் 4 சூத்திரத்தில் சொல்கிறது. நம்முடைய டெக்ஸ்ட் ஸ்லோக ஃபார்மில் இருக்கும், மந்திர ஃபார்மில் இருக்கும், உரைநடையில் இருக்கும். அந்த காலத்தில்
சூத்திர ஃபார்மில் இருந்தது. அரஞ்சய விரும்பு, அப்புறம் ஆறுவது சினம், இதெல்லாம் சூத்திர வாக்கியம், ஷார்ட்டாக இருக்கும். சத்தியம் வத, தர்மம் சர, இதெல்லாம் சூத்திர வாக்கியம். புரியுதா? அந்த மாதிரி வியாசாச்சாரியர் டோட்டலாக பேஜ் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஸ்லோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம்ன்ற சின்ன அரை வரி ஒரு வரியில் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு சூத்திரம் வந்து நான் இப்போ 4 சூத்திரம் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்க. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ சாஸ்திரயோனித்வாத் தத்து சமன்வயாத். எந்த டீச்சர்லாம் வாய் திறந்து சொன்னீங்களா கை தூக்குங்க. அவங்களாம் வியாசருடைய அருள் இருக்கும். அப்போது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, என்னடா இந்த ஆளுக்கிட்ட வந்து மாட்டிட்டேன்னு கவலைப்படாத, ஏதோ இறைவனுடைய தீர்வு அது. நேத்தியே வந்தால் கோலகாலம், கோலாட்டம், டான்ஸு, மியூசிக்கு, பூஜை அதெல்லாம் வந்திருக்கலாம்ல. டீச்சிங்கில் வந்து கற்றுக்கிட்டீங்க, வந்து மாட்டிக்கல, ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து மாட்டிட்டீங்க. சரி, எனக்கும் நல்லதாச்சு. நான் சொல்லுவேன், நான் இந்த தட்சிணாமூர்த்திக்கு எப்போ சுண்டல் மாலை போடுறானோ அங்கே வந்து எனக்கு ஆள் அனுப்புகிறாரு. தட்சிணாமூர்த்தி வந்து ஞானத்தை கொடுக்குறவர். ஆக்சுவலி குரு தோஷம்லாம் வருது இல்லை, அது எங்கே போகணும்னா நவகிரகத்தில் இருக்கார் ஒருத்தர் குரு. அந்த குருக்கு தான் தோஷம் எல்லாம் போகிறதுக்கு சுற்றிட்டு வரணும். ஆனால் உனக்கு நிறைய புண்ணியம் இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்திக்கிட்ட போய் கொண்ட காட்டில் போட்டு சுற்றிட்டு வருவேன். அது புண்ணியத்தினுடைய விளைவு. கடைசியில் இந்த வேதாந்தத்தில் வந்து மாட்டிப்பேன். புரியுறதா? சரி, பாட்டோம். இது ஹையர் ஸ்டடீஸ், பிஹெச்டி. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதனால் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இன் ஃப்யூச்சரில் பிஹெச்டி டாக்டர் பண்ணுவீங்க. சில டீச்சர் அதே 8th ஸ்டாண்டர்ட்லேயே இருப்போம். இது அவாவா சமத்து. புரியுதா? நீங்கள் படிச்சுட்டே போகலாம், பிஹெச்டி வாங்குற வரைக்கும் படிச்சுட்டே போகலாம், குவாலிஃபைட் பண்ணிகிட்டே போகலாம். புரியுதா? அந்த மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, அது எப்போ பார்த்தாலும் உயிரை வாங்குறது, 5 கிளாஸும் போட்டு நடத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுதா? நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு சான்ஸ் கொடுக்குறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சொல்லி கொடுத்தோன்னா. புரியுதா? அதை ஒரு வேலையே பார்க்கக்கூடாது. நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனேன். என்னடா 4 குடம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான்டா பால், அது வேற ஊற்றணும். எதுக்கு? சாமிக்கு. ஆனால் பாவி ஊற்றணுமா? அபிஷேகம் பண்ணணும். புரியுறதா? ஏன்னா அது வேலையாக பார்க்குறான். அப்போது டீச்சர்ஸ் வந்து வேலையாக பார்க்கக்கூடாது. அது ஆசிரியர் வேலை இல்லை, அது தெய்வ உபதேச வேலை. புரியுறதா? அப்படிப்பட்ட பொறுப்பு நம்மக்கிட்ட வந்துங்க. ஆசிரியர்கள், அர்ச்சகர்கள், இவங்கெல்லாம் வந்து மதிப்புக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், போற்றத்துக்குரியவர்கள். அதுதான் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ சொல்லிருக்கு. புரியுதா? அம்மா, அப்பா, டீச்சரு, சுவாமி, இந்த 4 நிந்தனை பண்ணக்கூடாது. புரியுதா? 4 செப்பரேட்டு. மீதி எனி ரிலேஷன்ஷிப்பு அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இது 4 தான் ரிலேஷன்ஷிப், உறவுகள். ஓகே. அப்போ அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மத்தினால் தன்னை தயார் செய்து கொண்டவன் சாதன சதுஷ்டியம் அடைந்த முமுட்சுக்கு பிரம்மஞானத்தினால் மட்டுமே மோட்சத்தை, பேரின்ப வாழ்வை அடைய முடியும் என்ற காரணத்தினால். இந்த ஒரு சூத்திரத்துக்கு விளக்கம் இல்லை, ஒரு பேராகிராஃப். அப்புறம் இதை வந்து பேஜ் பை பேஜ் பாஷ்யக்காரர் விளக்கம் கொடுக்குறார். அது பாஷ்யம். அப்போ பிரம்ம விசாரம், ஆத்ம விசாரம். அப்போ இந்த பிரம்ம விசாரம், ஆத்ம விசாரம் செய்யப்பட வேண்டும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலைதோறும் அந்த ஸ்க்ரீனை மூடிவிட்டு பார்க்காமல் திறந்து ஓப்பன் பண்ணி கிளாஸை அட்டன் பண்ணணும். ஆத்ம விசாரம், பிரம்ம விசாரம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆத்ம விசாரம்.
அப்ப ஜன்மாத்யஸ்ய யதஹ ரெண்டாவது சூத்திரம். ஜகத்காரணம் பிரம்ம. இந்த ஹோல் சிருஷ்டிக்கு காரணம் யாரு? எங்க அப்பன் தான் அப்படி சொல்லக்கூடாது. பிரம்ம, கடவுள். இந்த வாக்கியம் இருக்க, இந்த ஜகத்காரணம் பிரம்ம, அந்த வாக்கியத்துக்கு பேரு பிரம்ம லக்ஷண வாக்கியம். பிரம்ம லக்ஷண வாக்கியம். லக்ஷணம்னா டெஃபினேஷன். ஒரு விஷயத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு லட்சணம் கொடுக்கணும். நான் நேற்று கொடுத்த லட்சணம் பாருங்க, அதுக்கு ஒரு லட்சணம் கொடுத்தேன் நான். அப்புறம் சாஸ்திர யோனித்வாத், அதுக்கு உபனிஷத் என்கிற சாஸ்திரமே, வேதமே, சாஸ்திரமே பிரமாணம். இப்போ இந்த கலர் என்ன கலர்? பர்பிள் கலர். இது ரெட் கலர். இது ஒயிட். நான் எல்லோ அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க சுவாமி, நான் சொல்றேன் எல்லோ. இல்ல நரேந்திர மோடி பாரத பிரதமர் வந்து சொல்றாரு வச்சுக்கோ எல்லோ. பிரின்சிபல் வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. இல்ல பணம் நமக்கு மாசம் மாசம் கொடுக்குறாரு சம்பளம், அவர்கிட்ட வேணா எல்லோ தான் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு சார் அப்படி சொல்லலாம். இல்ல சம்பளம் கிடைக்காது. ஆனா இது யாரு சொன்னாலும் அது ஒயிட் தான். என் கண்ணு பிரமாணம், என்னுடைய கண்ணு பிரமாணம், அதுதான் கருவி. அதை வச்சுட்டா யாரும் மாத்தி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரே பதில் சொல்லக்கூடியது எதுனா பிரமாணத்தை பயன்படுத்தினா எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வரும். பிரமாணத்தை கருவிய, அறிவு கொடுக்கக்கூடிய கருவியை பயன்படுத்தாம சொந்த மனசோட வச்சு புத்தியில பயன்படுத்தி சொன்னா நிறைய ஆன்சர் வரும். நீங்க யோசிச்சு பார்த்துக்குங்க. அப்புறம் அப்போ ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணும்? டெஃபினேஷன் வேணும், பிரமாணம் வேணும். அதுதான் கடைசி ஸ்லோகம் சொல்றது, தத்து சமன்வயார். ஓகே, அப்போ சாஸ்திரம் ஒன்றே பிரமாணம். அந்த சாஸ்திரம் தான் அதனுடைய லட்சியம் பிரம்மன். இந்த பிரம்மனை சொல்றது, இறைவன் இருக்கிறார் அப்படி சொல்றது சயின்டிபிக் அப்படி பூர்வமா ப்ரூஃப் பண்ண முடியாது. சயின்ஸோட ஐடியா என்ன? இந்த உலக விஷயத்தை பத்தி சொல்றது தான் சயின்ஸ். இப்ப ஆதித்யா L1 விட்டுருவோம். நம்ம இந்த பக்கம் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கும் அந்த பக்கம் கிராவிட்டி ஃபோர்ஸுக்கும் மையத்தில் இருக்கு. இதுவும் இழுக்கும், ஆனா அது இழுக்கிற இடத்துல வச்சிருக்கோம். அதுவும் இழுக்கும், ஆனா இது இழுக்கிற இடத்துல வச்சிருக்கோம். அதனால அது அங்கேயே நிற்குது. அதை பத்தி அப்புறம் சொல்றேன், 4 நாள் கழிச்சு. ஆதித்யா L1. அப்ப அதுல சயின்ஸ். ஆனா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சயின்ஸ் வந்து சொல்ல முடியாது. ஆர்கிமிடிஸ் சொல்லக்கூடாது, நியூட்டன் சொல்லக்கூடாது, ஐன்ஸ்டீன் சொல்லக்கூடாது. புரியுதா? அப்ப நான் சயின்டிபிக்கா இறைவன் இருக்கிறாரா இல்லையா, இவன் என்ன வேணும், இறைவன் இருக்கிறாரா இல்லையான்னு நம்மகிட்ட வந்து கேட்பான். ப்ரூவ் பண்ணுங்கன்னு. ப்ரூவ் பண்ண முடியாதுடா, கிளாஸ்க்கு வரணும், வந்து உக்காரணும், சிஷ்யனாகணும். உங்க சிஷ்யனானா தான் இறைவனை பற்றி பேச முடியும். இல்லைன்னா எது வேணா பேசலாம், நமக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றி பேசலாம். வடையிலே ரச வடை இருக்கு, ரசத்தில் போட்டுட்டு வடை. சாம்பார் வடை இருக்கு, தயிர் வடை இருக்கு, மோர் வடை இல்லை தயிர் வடை. அப்புறம் குழம்புக்குள்ள வடை போடுவான், நல்ல இந்த காரக்குழம்புக்குள்ளற. என்ன உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப வடையை பத்தின பேச்சு புரியுதா? இப்ப வந்து பூ அவர் வந்து பழம் அங்கிருந்து எடுத்தாரு, திருப்பி அதை அங்க வெயின்னு சொல்றேன்.
இன்னொரு ஐட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறார். புரியுதா? இப்போ நடந்த விஷயம். இப்போ எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுமோ அதுலேயே இருக்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அர்த்தம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, எஸ்பெஷலி டீச்சரோடு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்றதை கவனிச்சுக்கிட்டே வரணும், அதை ஒட்டி வரணும். நீ வெட்டி பேசக்கூடாது. எல்லாம் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய தகுதி. சரி, இது தத்து சமன்வயாத்துனா இந்த சாஸ்திரம் கன்சிஸ்டன்ஸை தொடர்ச்சியாக தொடர்ந்து வேதத்தில் பிரம்மத்தை பற்றி தான் சொல்கிறது. ஏன்? அதுக்கு லட்சணம் இருக்கு, அதுக்கு பிரமாணம் இருக்கு. அதனால இந்த பிரம்ம விசாரம், ஆத்ம விசாரம் ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆத்ம விசாரத்தில் கலந்துக்கலாம். அதுவும் இறைவனுடைய அவதாரம். இப்போ லேட்டஸ்ட் அவதாரம் கொரோனா. அந்த கொரோனா அவதார மூர்த்தி கிருஷ்ணர் ராமர் மாதிரி ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருக்கிறது. இங்கே சேட்டன் வந்தார், பிரசோபகுமார்ஜி. அவரு கூட 7 to 8 ஆன்லைன் பைட்டக்கா காரியகர்த்தர்களோட பிரேயர் தான் எல்லாருமே உபயோகப்படுத்துகிறாங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. சங்கத்திலையும் ஆன்லைன் பைட்டக் உண்டாக்க அப்படின்னு. ஈஸியும் கூட. எங்கள் சுவாமி கேட்டார், நீங்கள் ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுப்பீங்களா? நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க மாட்டேன், எல்லாமே டைரக்ட் லைன் தான். இந்த டைரக்ட் லைன் தப்பாக சொல்கிறான். இந்த டைரக்ட் லைன் என்ன சொல்கிறான்? ஆஃப்லைன்றான். ஆஃப் பண்ணிட்டான். டே, நீ ஆன்லைனில் இருக்கல, அப்போ தான் ஆஃப் பண்ணுற. நீ டைரக்ட் லைனில் ஆஃப் பண்ண விட மாட்டேன் நான். எல்லாருடைய முகம் தெரியும் எனக்கு. அந்த முகத்துக்குள்ள நெஞ்சு இருக்கு, நெஞ்சுக்குள்ள புத்தி இருக்கு, புத்திக்குள்ள என்ன இருக்குன்றது தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். அதனால இந்த சூத்திரம் வெரி இம்பார்ட்டன்ட். சாதன சதுஷ்டியம் அடைந்த பிறகு, அவன் தகுதி அடைந்த பிறகு பிரம்ம விசாரம் செய்ய வேண்டும், டிக்ளேர் பண்றது ஃபர்ஸ்ட் சூத்திரம். 2, 3 சூத்திரம் லட்சணம் பிரமாணத்தை சொல்லப்படுறது. அதனால 4வது சூத்திரம் சாஸ்திர தாத்பரியம். நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றது தாத்பரியம் இருக்கணும். தாத்பரியம்னா பர்பஸ். என்ன பர்பஸுக்கு? நான் பிறந்துருது எதுக்கு? பர்பஸ். கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுக்கு? ஸ்கூலுக்கு போகிறது எதுக்கு? இங்கே கிளாஸுக்கு வர்றது எதுக்கு? பர்பஸ்ஃபுல் லைஃப். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்பஸ் தெரியணும். இதுக்காக என்ன பிரயோஜனம்ன்றது தாத்பரியம் தெரியணும். அந்த தாத்பரியத்தில் மாத்திரம் கவனம் செலுத்திட்டா உன்னுடைய அக்கப்போரெல்லாம் இருக்க 90% குறைஞ்சு போயிடும். இந்த விஷயம் இப்போ தாத்பரியமா அப்படி கேட்டேன்னா உனக்கே தெரியும் தாத்பரியம் இல்லை. சும்மா நம்ம ராகத்வேஷ விருப்பு வெறுப்பில் ஏதோ பேசின்னு இருக்கோம், ஆத்திரத்தில் பேசிட்டு இருக்கோம், புரியுறதா? அதனால் தாத்பரியமாக இருக்கா, பர்பஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்து அதனுடைய ஷார்ட் ஃபார்ம், இந்த 4 விஷயத்தினுடைய ஷார்ட் ஃபார்மை நம்ம உபனிஷத்து என்ன சொல்கிறது, நம்ம அதுலேருந்து எடுத்துக்கிட்டது பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. நீ பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா, பிரம்மத்தை அறிஞ்சுக்கிட்டேன்னா நீ பிரம்மனாக முடியும். சப்போஸ் கழுதியை தெரிஞ்சுக்கிட்டா நான் கழுதி ஆக முடியுமா? நான் கழுதியை தெரிஞ்சுக்கிறேன், நாயை தெரிஞ்சுக்கிறேன்னா அதுவாக முடியுமா? ஆக முடியாது. நம்ம ஸ்கூலில் கூட நிறைய ஆடு சொன்ன அரசியல் ஆடு, அது வேற மிருகம் சொல்லுவோம். என்ன சிங்கத்தை பற்றி சொல்கிறேன்னா சிங்கத்துக்கு இதுவாகாது, சிங்கமும் சொல்ல முடியாது. ஆடு சிங்கம் ரெண்டும் ஒரே ஆளுக்கே இருக்குது, அது எப்படி தெரியல. ஒரு மாதிரி பார்த்தா ஆடா தெரிகிறாரு அவரு, இன்னொரு மாதிரி பார்த்தா அவர் சிங்கமாக தெரிகிறாரு. பார்க்குறவனை பொறுத்து. பர்செப்ஷன் தான் லைஃப். யுவர் பர்செப்ஷன் சேஞ்ச், யுவர் விஷன் சேஞ்ச், யுவர் விஷன் சேஞ்ச், யுவர் லைஃப் சேஞ்ச். நீ எப்படி பார்க்குற ஒரு விஷயத்த, இந்த ஆள் எப்போ தான் முடிப்பாரோ, நாங்கள் ராமரை பார்க்கறதுக்கு வந்தோம், இன்னும் நம்ம புரியாத பாஷையில் பேசுகிறாரு, இந்த கிளாஸை எப்படியாவது முடிச்சுட்டா
நடுவில் போயிடலாம். இல்லை எல்கேஜி யூகேஜி தான் ஏது மிஸ் அப்படி சொல்கிற வயசில் இல்லை. சரி, இருந்தாலும் டீச்சராக வேறு ஆகிட்டோம், நடுவில் போகக்கூடாது. என்ன இந்த கிளாஸ் நடுவை முடித்த பிறகு தான் போக முடியும். எனக்கா வந்து மாட்டிக்கிட்டீங்க, நம்ம ஊதர சங்கம் ஊதி வைப்போம், வெடியும் போது வெடிட்டோம். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. அப்போ யாரு நம்ம வந்து இறைவனாக இருக்கிறோம், இறைவனை அறிந்து கொண்டால் இறைவனாக முடியும். புரியுதா? அப்போ கர்ண மகாராஜா வந்து தன்னை வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் நினைச்சுக்கிட்டான், சுதபுத்திரன் நினைச்சுக்கிட்டான். அவ அம்மா போய் ப்ரூவ் பண்ண உடனே அவன் சத்திரிய மகாராஜா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவனுடைய ஹோல் ப்ராப்ளமே அகம் சுதபுத்திரன், தேரோட்டியோட பையன், நான் வந்து கீழ் ஜாதி பையன். அதுதான் அவனுக்கு வந்து வேதனை, துக்கம் கொடுக்கறது, கஷ்டத்தை கொடுக்கறது. அதுவும் அர்ஜுனன் வந்து இப்படியே சொல்லுவான், சுதபுத்திரா நகர்றா அப்படின்வான். அது வந்து ஹர்ட் பண்றது. புரியுதா? அப்ப எப்பல நீ துன்பப்படுறியோ உண்மைக்கு புறம்பாக நீ இருக்கிறாய். உன் மனசு வேதனை படுறதுன்னா நீ அந்த உண்மைக்கு புறம்பாக இருக்கிறாய். புரியுதா? நீ வந்து ஆனந்த ஸ்வரூபமா இருந்துட்டு அது இல்லாம வேறு ஒண்ணா நினைக்கிறதுனால அங்க துன்பப்படுகிறாய். அங்க ஹர்ட் கில்ட் ஆகிறது. அதனால இவன் வந்து சுதபுத்திரன் சொன்னதுனால, தேரோட்டி பையன் சொன்னதுனால உண்மையிலே சத்திரிய மகாராஜா. அதுக்கு ஒரு குரு வந்து ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டோன்னு இப்ப அதே அர்ஜுனன் திட்டுறான். கர்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவனுடைய அண்ணன் இவன், புரியுதா? ஆனா இவனுக்கு விஷயம் தெரியும், அர்ஜுனனுக்கு விஷயம் தெரியாது. அதனால அவன் ஆத்திரத்தோட டென்ஷனோட இருக்கான். கர்ணன் வந்து இப்போ சந்தோஷமா இருக்கான். இப்ப என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கல. மாய மந்திரம் பண்ணியிருக்க, ஒண்ணுமே பண்ணல. என்ன 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 நடந்திருக்கு? நான் சத்திரியன் என்ற அறியாமை நீக்கப்பட்டது. புரியுதா? அந்த அறியாமை நீங்கின பிறகு அகம் சத்திரியாங் சத்திரிய அப்படின்னு புரிஞ்சுத்துனா ஆனந்தம். அது போல ஜீவர்கள் நான் ஆனந்த ஸ்வரூபம்ன்றது தெரியல, அறியல, அறியாமை இருக்கு, அவித்யா இருக்கு. அதை நீக்கிட்டா ஆனந்த ஸ்வரூபம் சொல்லிட்டா அது வந்து 1000 வரட்டும், 2000 வரட்டும், 3000 வரட்டும், எவ்வளவு இருந்தாலும் அங்க ஒரு ஆள் ஆனந்தமா இருக்காரு. இருப்பார், வெயில் அடிக்குது, கொதிக்குது, இப்படி இப்படி சீரா வந்து இந்த மாதிரி கொட்டுறது ஒரு 1500. ஒரு ஆள் மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறார், வெயில்ல டான்ஸ் ஆடின்னு இருக்கார். இது சம்திங் டிஃபரெண்ட். அப்படி போயிட்டு இருக்க விசிறில் இது கொடுத்துன்னு போனேன், ட்ரிங்க்ஸு. ஆமா அதை கொடுமா அப்படி சொல்லிட்டு கொடுத்து அதிகாரிகள் எல்லாம் கொடுத்துட்டேன். புரியுதா? அங்க ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், ஜாய் இருக்கணும். புரியுதா? லட்டு எடுத்துட்டு போனா, லட்டு எடுத்துட்டு அங்க முதல்ல கொடு. புரியுதா? இப்ப தட்டு கொடுத்தாங்களே, தட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதிய நீ எடுத்துக்கோ, இந்த பிரசாதம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பாதி தட்டு தான் நம்ம கிட்ட இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்ப இந்த இக்னரண்ட் தான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய தடை. அப்சர்வ், அந்த இக்னரண்ட் நீக்கணும். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி முண்டக உபனிஷத். ஓகே, அதுதான் நம்ம மோட்டோவா எடுத்துருக்கான். அப்போ பிரம்ம விசாரம், ஆத்ம விசாரம், ஜீவ யாத்ரா, இன்னர் ஸ்டடிஸு, அதுல நாம் தொடர்ந்து ஈடுபடலாம். அப்படி சாஸ்திரம் சொல்றது, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நவாகம் அப்படி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். 9 நாள். இந்த 9 நாள் நவாகம் வந்து நவராத்திரி கொண்டாடுவோம்.
அந்த நவராத்திரியில் அதையும் 3 பிரிப்போம். நவராத்திரியை ஃபஸ்ட்டு 3 நாள் எந்த சுவாமிக்கு? துர்கா பூஜை. ரெண்டாவது 3 நாள் லக்ஷ்மி பூஜை. கடைசி 3 நாள் கடைசியில் யார் பேசணும்? சீஃப் கெஸ்ட் தான் பேசணும். புரியுதா? முன்னாடி யார் வேணா பேசலாம், அப்படியே பேசிட்டே இருக்கலாம். நேற்றுக்கு அப்படி தானே ப்ரோக்ராம் நடந்தது. புரியுது? இப்போ அப்போ சரஸ்வதி லாஸ்டில் சரஸ்வதி பூஜை வருது இல்லை? அப்போ சரஸ்வதி இம்பார்ட்டன்ட். உள்ள நீங்கள் சாஸ்திராலயத்துக்கு உள்ள நுழையும் போது மேலே அண்ணாந்து பார்த்தா சரஸ்வதி இருப்பா. புரியுறதா? அது இங்கேயே சரஸ்வதி முன்னாடி தான் இருக்கா. சரஸ்வதி முன்னாடி வச்சுக்கணும். புரியுதா? வீட்டில் கூட சரஸ்வதி ஃபோட்டோ தனியாக வச்சுக்கணும். 3 ஃபோட்டோ சேர்த்து இதில் பிரேமில் அடித்து வச்சுக்கூடாது. சரஸ்வதி வச்சுக்கணும். சரஸ்வதி மாதா எனக்கு கொஞ்சம் அறிவு கொடுமான்னு. ஒரு ஸ்கூலுக்கு போனேன், நிறைய ஸ்கூலுக்கு சரஸ்வதி வாங்கி கொடுத்தேன் நான். ஒரு ஸ்கூலு 3000 பேர் ஸ்டூடெண்ட்டு. சரஸ்வதி எங்கே இருக்கு? சரஸ்வதி எங்கே இருக்கு? இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த பிரின்சிபலை மேனேஜ்மெண்ட்டை எல்லாத்தையும் கூப்பிட்டு சரஸ்வதி எங்கம்மா, நான் முதல்ல சரஸ்வதி கும்பிட்டுட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு. இல்லை ஜி, நாளைக்கு உங்கள் ஸ்கூலுக்கு வந்தேன்னா சரஸ்வதி இருக்கணும் முன்னாடி. அதுக்காக இப்போ சொல்லி வச்சேன் நான். சரஸ்வதி இருக்கணும். ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் அந்த மேனேஜர்கிட்ட ஃபீஸ் கட்ட போகிறோம்ல, நல்ல பெரிய லக்ஷ்மி கொட்டுற மாதிரி அப்படி காட்டுவோம் நான். புரியுதா? சரி போட்டோம், அது சைட் டாபிக், நமக்கு தேவையில்லை. புரியுதா? நவாகத்தில் நம்ம நவாகத்தில் முதல் நாள் ராமர் பூஜை, சீதா கல்யாணம், பட்டாபிஷேகம். அடுத்த 4 நாள் பிரம்ம வித்யா சிபிர், இந்த கிளாஸ் சிபிர். அடுத்த ஒரு நாள் ஜீவ யாத்திரா பைட்டக், ஆதித்யா L1 பைட்டக் வர்க்கா. அதுக்கு அடுத்த 3 நாள் யாத்ரா, கக்ஷா, பிக்ஷா, நித்ரா, யாத்ரா எல்லாமே அடங்கியது காம்போ நவாகம். இந்த 2வது நவாகம். அப்போ முதல் நவாகம் இப்போ 9லேருந்து 17 ஏப்ரல் 2022 3வது ஷிபிரில் நவாகம் பண்ணினோம். இப்போ 2வது நவாகம் நம்ம இப்போ சாஸ்திராலயத்தில் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ 20லேருந்து 28 வரைக்கும் 2வது நவாகம். இது எத்தனாவது கிளாஸு? 91/21. அது என்ன 91/21? 91/21 என்னது? பிரம்மசூத்திரம் 21. ஆனா ஏற்கனவே வந்துருக்க மெயின் லைன் 91. புரியுதா? இது 91வது கேம்ப், நம்ம கேம்ப். புரியுதா? அதுல இந்த பிரம்மசூத்திர கேம்ப் 21வது கேம்ப். அதுவும் இம்பார்ட்டன்ட் கேம்ப் நம்ம அட்டெண்ட் பண்றோம் இப்போ. சரி, இது ஒரு விஷயம். இது வரைக்கும் எத்தனை நம்ம சூத்திரம் கிளாஸ் முடிச்சிருக்கோம்னா, இது 246 கிளாஸ் இப்போ முடிச்சிருக்கோம் இந்த 2 வருஷத்துல. சரி, கடைசியா எங்க முடிச்சோம்? காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் கேம்ப் பண்ணினோம். அந்த 20வது ஷிபிர் திருவனந்தபுரத்தில் முடிச்சுட்டு இங்க 21வது ஷிபிர் பண்றோம். அதுல இந்த அதிகரணத்துல நமக்கு 17வது அதிகரணம். இந்த 17வது அதிகரணத்துல, அதிகரணம்னா டாபிக், 53 சூத்திரம் இருக்கு. இந்த 17 அதிகரணம் இருக்குல்ல, அதாவது 2வது அத்தியாயம் 3வது பாதம், அதுல 17வது அதிகரணம். அதுல 17 அதிகரணம் இருக்கிறதுல 9 டாபிக் முடிச்சுட்டோம் திருவனந்தபுரத்தில். இப்போ இருக்கிறது மீதி உள்ளதான் இருக்கிறது. 15 சூத்திரம் திருவனந்தபுரத்தில் முடிச்சோம். இப்ப நடத்தது 16வது சூத்திரம், 10வது அதிகரணத்திலிருந்து இப்போ ஆரம்பிக்கிறோம். இந்த 10வது அதிகரணத்தில் டாபிக்ல ஒரே ஒரு சூத்திரம் இருக்கு. சரி, இப்ப மீதி 8 அதிகரணத்துல 38 சூத்திரம் இருக்கு. இன்னைக்கு நம்ம எடுக்க போறது 2, 3, 16, 16வது சூத்திரம். இதெல்லாம் சும்மா இன்ஃபர்மேஷன் தான், இது தாத்பரியம் கிடையாது. இப்ப புரிஞ்சுக்கோ, இது தாத்பரியம் கிடையாது.
தாத்பரியம் வந்து நீ பிரம்மன், நீ ஆனந்த ஸ்வரூபம், அது தாத்பரியம். அது நமக்கு புரியாது. புரியுதா? எது புரிஞ்சுதோ அது தாத்பரியம் கிடையாது. இதான் ப்ராப்ளம். இப்ப கவனமா கேளு. ஜீவ யாத்ரா செட்டப் எப்படி இருக்குன்னா, இந்த கோர்ஸ் 1 2 3 1 2 3 டபுள் 1 2 3 டபுள் இந்த கோர்ஸ். புரியுதா? 1னா 1 வருஷம், 2னா 2 வருஷம், 3னா 3 வருஷம். அப்படின்னா டபுள்னா எவ்வளோ? 12. இது டோட்டல் கோர்ஸ் பிஹெச்டி வரைக்கும் பண்றதுக்கு 1 2 3 டபுள் அண்ட் டபுள். எவ்வளோ வருஷம்? 12 + 12 24 வருஷம். கண்டிப்பா வந்துட்டேன்னா அந்த பக்கம் இந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு கடை கொட்டுமே பாப்கார்ன், இந்த பக்கம் விதை மாதிரி இருக்கும். புரியுதா? மஞ்சள் கலரில். அதை கடிக்க முடியாது. அதை ஒரு மிஷின்குள்ளே போட்டு ஒரு ஏதோ பண்ணுவான், இந்த பக்கம் வந்து கொட்டும். அது பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சிருக்கும். தின்னு பாகுண்டாது. அப்படி நீ கஷ்டப்பட்டு எப்படியாவது 12 + 12 வந்துட்டேன்னா பாப்கார்ன் தான். நீ பிரம்மஸ்வரூபம். நீ விரும்பா கட்டிட்டு கூட. புரியுதா? அப்பப்போ கட்டடிச்சிட்டு வர நெஞ்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாப்கார்ன்லேயே சிலதெல்லாம் பாதி வெந்தும் வேகாம இருக்கும். அப்போ தேச கால வஸ்துக்கு அப்பாற்பட்ட பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு டைம் வகுத்துருக்கோம். புரியுதா? அது வந்து அந்த முடிவை உங்ககிட்டே கொடுத்துட்றேன். ரைட்டா ராங்காலாம் நான் சொல்ல வரல. ரைட்டாக இருக்கலாம், ராங்காக இருக்கலாம். இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு, நான் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் பிரமாணம்லாம் கேட்காதீங்க. இங்கே வந்திருக்கிற வித்யார்த்திகள், மாணவர்கள், ஜிக்னாசுகள் அல்லது முமுக்ஷுகள் அல்லது ஞானிகள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். சரி, அப்போ ஜீவ யாத்திரா 1 2 3 டபுள் டபுள் 12 + 12. அது போல சதுசூத்திரில பக்கம் 339 சதுசூத்திரி புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் 339 அதில் இந்த ஆத்ம விசாரத்தை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கு. பிரம்ம விசாரத்தை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்கிறது. யாருக்கு ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, டைம் இருக்கிறவங்க நம்ம லைப்ரரியில் போய் புக்கு படிப்போம். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க என்ன படிப்பான்? கேன்டீன் இருந்தால் கேன்டீன் பக்கம் போவான். எதுவுமே இல்லைன்னா எதுக்கிட்டே பேசின்னு இருப்பான். சிலது சும்மாவே இப்படி இருக்கும். பொழுதனைக்கும் நான் ஆச்சரியம் உண்டு. ரமண மகரிஷி பரம்பரை அது. அப்போ நீ அந்த புஸ்தகத்தை படிச்சு பாரு. விசாரம், ஆத்ம விசாரம், பிரம்ம விசாரம் ஃபுல்லா பல்கா அங்க எழுதிருக்கு. அதுலேருந்து சொன்னது தான் இங்க ஒரு ஸ்டெப்பு. ஓகே, அப்போ ஆத்ம விசாரத்தில், இன்னர் ஸ்டடீஸில் விசாரம்ன்றது என்ன? எந்த ஒன்றுக்கு லட்சணம் பிரமாணம் கொண்டு வஸ்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதோ அதை தான் விசாரம் செய்ய வேண்டும். அதுக்கு டெஃபினிஷன் இருக்கணும், அதுக்கு பிரமாணம் இருக்கணும். ரெண்டுத்தை வச்சு தாத்பரியம் நிர்ணயம் பண்ணியிருக்கணும், வஸ்து நிர்மாணம் பண்ண. அது எதுவோ அதை தான் நீ விசாரம் பண்ணணும். ஓகே, அப்போ வியாப்தி ஞானம் என்ன? எத்திர எத்திர லக்ஷணஞ்ச வர்த்தந்தே பிரமாணஞ்ச வர்த்தந்தே தத்ர ஏவ வஸ்து சித்திஹி. நம்பர் 1, லக்ஷணேன வஸ்து ஸ்வரூப சித்திஹி. ஒரு லட்சணத்தை சொல்றது மூலியமா நாம ஸ்வரூபத்தை சித்தி பண்ண முடியும். சித்தினா அதை செய்ய கொண்டு வர முடியும். பிரமாணேன வஸ்து நிர்ணய சித்திகி. பிரமாணத்தின் மூலமாக வஸ்து நிர்ணயிக்கப்படுகிறது, முடிவு செய்யப்படுகிறது. விசாரேன தூ விசாரேன வஸ்து நிச்சய சித்திகி. ஏன் ஆத்ம விசாரம் வச்சிருக்கோம்? வஸ்து நிச்சய சித்திகி. விசாரம் செய்யறதுனால வஸ்து நிச்சயிக்கப்படுகிறது, உறுதி செய்யப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே சதுசூத்திர பிரம்ம சூத்திரத்தினுடைய முதல் 4 சூத்திரம் இருக்க,
அது பிரதிஜ்ஞா பண்ணுறது. 555 சூத்திரத்துக்கு பிரதிஜ்ஞா. பிரதிஜ்ஞா என்ன? ஹெட்லைன் நியூஸ். ஹெட்லைன் நியூஸ் சொல்லிட்ட பிறகு அப்புறம் அந்த அம்மா எல்லாத்தையும் வாசிப்பா. வாசித்த பிறகு திருப்பி என்ன பண்ணுவா? திருப்பி ஹெட்லைன் நியூஸ் சொல்லி முடிக்கணும். உபக்கிரம உபசம்ஹார. இது ஒரு டெக்னிக், ஸ்டடீஸோட விஷயம். அப்போ இந்த தத்து சமன்வயாத் என்றது தொடர்ந்து விசாரம் செய். வேற யாருக்குமே பாக்கியம் இல்லாதது பகவான் நமக்கு அந்த புண்ணியத்தை கொடுத்துருக்கான். புரியுதா? நாமெல்லாம் பாக்கியவான்கள், நாமெல்லாம் கடவுள்னால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா தொடர்ந்து விசாரம் செய் அப்படி 4வது சூத்திரத்தில் முடிக்கிறாரு. 99% உள்ளவர்கள் அதோட 4வது விஷயம் தொடர்ந்து இதே தான் சொல்லுகிறது அப்படின்னு முடிச்சுடுவான். ஏன்னா தொடர்ந்து எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் ஆட்கள் வராது, ஆட்கள் வந்தாலும் சொல்ல முடியாது, டஃப். அதனால் சதுர் சூத்திரி தான் பல்கா புக் இருக்கு, ஒரு கபோர்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன் சதுர் சூத்திரி. புரியுதா? அப்படி தான் நானும் முடிச்சுட்டேன். புரியுதா? ஆனால் முறையாக முடிச்சிருக்கேன் நான். புராண இதிகாச பிரகரண கிரந்தம், பகவத்கீதா, அப்புறம் 12 உபனிஷத் சார இதெல்லாம் முடிச்சுட்டு எடுக்கிறேன். ஆனால் இப்போ யாரும் அப்படிலாம் எடுக்கிறதில்ல. 4 உபனிஷத்து, ஒரு பகவத்கீதா, அப்புறம் நேராக இதுக்கு பிரம்மசூத்திரம். ஏன்? அது காலத்தினுடைய கோலம். புரியுதா? முன்னாடி இருந்தவங்க வித்யாரண்யர் காலம் வேற, சங்கருடைய காலம் வேற, அப்படி காலங்கள் மாறிண்டே வருது. அதாவது அட்டென்ஷன் ஃபேன் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா யூடியூப்பு அது என்னென்னவோ கன்றாவி வந்துடுத்து. டைவர்ஷனே இல்லை. 10 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தர்கிட்ட பேச முடியல. டே நான் சொல்கிறது கவனிடா. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே போயிடுறான் அவன். கவனக்குறைவு போயிடுறது. புரியுதா? அப்போது விசாரம் செய் என்பதை சுட்டி காட்டுவது போல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 555 சூத்திரம் ஈஸ்வர குரு கிருப்பையில் எடுக்கிறதா பிளான் பண்ணி எடுத்துன்னு இருக்கோம். நீங்களும் வந்துட்டுருக்கீங்க. அப்போ சதுசூத்திரியோட அமைப்பு இந்த சுவாமிஜி பரமார்த்தானந்தா சுவாமிஜி சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பழைய காலத்தில் மளிகை லிஸ்ட்டு போடுவாங்க, மளிகை சாமான்லாம் வாங்கிறதுக்கு. முதல் லிஸ்ட்டு என்ன பண்ணோம்? மஞ்சள், குங்குமம், அப்படி உங்களுடைய லிஸ்ட்டில் போடணும். எடுத்தோடனே மிளகு அப்படி போடக்கூடாது. புரியுதா? அது வீட்டுக்கு வேண்டிய சாமான்லாம் எழுதுவாங்க பழைய காலத்தில். இப்போ தான் ஃபோன் வந்துட்டு, எல்லாமே ஃபோன் தான். இப்போ அதை தாண்டி ஒரு ஃபோன் அடித்தா நம்ம வீட்டுக்கே வந்துடுது. அவன் என்னமோ வச்சுட்டு போவான், இவங்க என்னமோ பண்ணுவாங்க. அது வர்றதும் அப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம். நாங்கள் நேற்றுக்கு போன்வீட்டா குடித்த மாதிரி சத்து மாவு போட்டு போன்வீட்டான்னு குடிச்சிட்டோம். இங்கே ஒரு தாய் சத்து மாவு பண்ணி கொடுத்தது, அதை நான் பத்திரமா எடுத்து முன்னாடி வச்சேன். போன்வீட்டாச்சி அப்படின்னு போட்டு கொடுத்துட்டான். சரி போ, எல்லாம் டேஸ்டாக இருக்க திருத்திக்கிறது. நாட்டு விரோதம். புரியுதா? அதே சப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது போன்வீட்டா கிடையாது. போன்வீட்டா கலரில் இருக்குது, அவ்வளோதான். சரி, அது என்ன பியூட்டின்னா, அது குடித்தவரை நல்ல டேஸ்டாக இருக்கு, போன்வீட்டா தான். நம்ம தைரியமாக அடிச்சு விடலாம். புரியுதா? எங்கள் ஆள் ஒருத்தர் இருக்கார், அடிச்சு விடுவார். போன தடவை அந்த ஊஞ்சலை உங்களுக்கு கொடுத்துருங்க, நான் கண்ணால் பார்த்தேன், வச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறார் அவர். அடிச்சு விட்றாரு அவர். புரியுதா? சில பேருக்கு கை வந்த கலை அது. புரியுதா? ஆனால் நமக்கு பகவான் என்ன சொல்லிட்டாரு, ஞாபக சக்தி அதிகம் கொடுத்துட்டார் நமக்கு. புரியுதா? டீ ரெடியாக இருக்குல்ல? அப்போ இந்த மொத்த பிரம்மசூத்திரம் 555 சூத்திரத்தை 4 அத்தியாயமாக வியாசாச்சாரியர் பிரிக்கிறார்.
சமன்வய அத்தியாயம், அவிரோத அத்தியாயம், சாதனா அத்தியாயம், பல அத்தியாயம். பலம்னா பிரயோஜனம். சமன்வய அத்தியாயம்னா என்ன? தாத்பரியம் நிர்ணயம் செய்வது சமன்வய அத்தியாயம். இந்த சமன்வய அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், அதனுடைய ஒரு அமைப்பு எப்படி பார்த்தோம்னா, விஷயம் இருக்கும், சப்ஜெக்ட் மேட்ரு, சம்சயம், அதில் என்ன சந்தேகம் இருக்கிறதுன்றத பார்த்தோம், அதில் என்ன தப்பு அப்படின்றத பூர்வபட்சமாக பார்த்தோம், எது சரி அப்படி சொல்கிறத சித்தாந்தம் பார்த்தோம். கடைசியாக எனக்கும் அதுக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த சூத்திரத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அது சங்கதி. 5 விஷயத்தில் முதல் அத்தியாயத்தை நம்ம பார்த்து முடித்தோம். அப்போ ஜகத் உபனிஷத்தோட வாக்கிய விசாரம் செய்யப்பட்டு அதில் ஜகத்காரணம் சேதன பிரம்மன் என்றதை நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது. பல கோணத்தில் பல ஆங்கிளில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி, இது தாத்பரியம் என்ன, பிரம்மன் தான் தாத்பரியம் அப்படின்றத நாம் நிச்சயம் செஞ்சோம். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயம் அவிரோத அத்தியாய. அவிரோத அத்தியாய, உபனிஷத்தில் இருக்கிற வாக்கியங்கள் விரோதமா மேலோட்டமா பார்த்தா கான்ட்ரடிக்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு பல கடவுள்கள் இருக்காங்க, பல தெய்வங்கள் இருக்கிறது, பல சம்பிரதாயங்கள் இருக்கு. ஒருத்தன் இதை வெய்யின்றான், ஒருத்தன் வைக்காதுன்றான், எங்க சம்பிரதாயத்தில் இப்படிதான் அப்படின்றான், இன்னொருத்தன் அப்படி சொல்றான். நான் ஒரு 400 சம்பிரதாயத்துக்கு போயிட்டு வந்துவேன், உன் சம்பிரதாயம் என்ன இருக்குப்பா, அது நான் அப்படியே செஞ்சுடுறேன் அப்படி சொல்லுவேன். நான் ஒண்ணுமே கிடையாது. ஒருத்த புலி போடணும்னு சொல்லுவான், ஒருத்த புலியே போடக்கூடாது, சாமிக்கு ஆகாது அப்படின்னா. சரி, இந்த சாமிக்கு ஆகாது போல இருக்கு, அந்தந்த தேச கலாச்சாரத்துக்கு தகுந்த போல போய்கிட்டே இருக்கணும். ஆனால் சாமி கும்பிட்றியா, மற்றவங்கள நேசிக்கிறியா, அது மாத்திரம் காமனாக இருக்கணும், வேல்யூஸ் இருக்கணும். ஓகே. அப்போ 2வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வியாசாச்சாரியார் உபனிஷத்தில் வேதத்தில் நிறைய வேத வாக்கியங்கள் இருக்கு, அந்த ஒவ்வொரு சொல்லும் இம்பார்ட்டண்ட்டு, அதை வச்சுக்கிட்டு அதுவே பிரமாணம்னு சொல்லி வாதிட்டு அதை தர்க்கம் பண்ணி அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மேலோட்டமாக இருக்கிறதெல்லாம், முரண்பாடுகள்லாம், கான்ட்ரடிக்டாக இருக்கிறதெல்லாம் நீக்கி இதுதான் தாத்பரியம் அப்படி சொல்றது 2வது அத்தியாயம். நாம் என்ன நினச்சோம், முதல் அத்தியாயமே ஆர்கியூமெண்ட் பண்ணினதுனால அது மனனம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் தாத்பரிய நிச்சயம் அது சிரவணம், நாட் மனனம். 2வது அத்தியாயம் மனனம். அப்போ இந்த முரண்பாடுகள் அல்ல அப்படின்னு நம்ம அதில் சந்தேகம் இல்லாத இதுவை நம்ம உண்டாக்குறோம். அதாவது சமன்வய ந விருத்தா, தேர்ஃபோர் சமன்வய சித்திகி, விசாரத்தினால் வஸ்து சித்தி செய்யப்பட்டது. நாம 2வது அத்தியாயத்தில் 3வது பாதத்தில் 9வது அதிகாரம் முடிச்சு 10வது அதிகரணத்துக்குள்ள இப்போ இனிதே நாம் செய்கிறோம். இந்த 3வது பாதத்தை 2 பகுதியாக பிரிக்கிறார் வியாசாச்சாரியார். 2 பகுதியாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பஞ்சபூத சிருஷ்டி, பஞ்சபூத சிருஷ்டி. இந்த பஞ்சபூத ஆகாசத்திலிருந்து பிருத்திவி பூமி வரைக்கும் சிருஷ்டி எப்படி செய்யப்பட்டது அதை பற்றி 1லேருந்து 9 அதிகரணம் டாபிக்கு அதில் படித்து முடித்தோம். கடைசியாக திருவனந்தபுரத்தில் முடித்தோம். இப்போ படிக்க போகிறது 2வது பகுதி, ஜீவாத்மாவை பற்றி விஷயம். உண்மையிலேயே இந்த சரீரம்தான் நானா அல்லது நான் ஜீவாவா? ஜீவனுக்கும் நம்ம நினைச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கும் யார்? ரமண மகரிஷி சொல்றாப்புல ஊஆர்யூ இருக்கு இல்லையா, அகம் பிரம்மாஸ்மே, அதை பத்தி இல்லை, ஆத்ம விசாரம் இல்லை. பேசிக் ஃபண்டமெண்டலே இந்த சரீரமா ஜீவாவா? ஜீவானா யாரு? அந்த மலையில இருந்து கத்துவானே ஜீவா 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 ஜீவா, அந்த ஜீவாவா? அந்த ஜீவா யாரு? நான் யாரு? எங்கேருந்து வந்திருக்கேன்? என்ன பண்ணின்னு இருக்கேன்? புரியுதா? நம்ம நேற்றுக்கு வர வேண்டிய கூட இன்னைக்கு தப்பாக வந்தால் கூட நம்ம இது தப்பு கிடையாது,
நமக்கு சில விஷயம் நேத்திக்கு வராதவங்களுக்கு கிடைச்சது இன்றைக்கி வந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது பெரிய பெனிஃபிட்டு. அதனால் கை மேலே பலன். எனக்கு சீரெல்லாம் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு இப்போ காஃபி கிடைக்க போகிறது, டீ கிடைக்க போகிறது. டீ குடித்த பிறகு நம்ம அடுத்த வகுப்புக்கு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.